ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய அனுமதி இல்லாம நான் தலையில இருந்து ஒரு மயிறு கூட விழாதுன்னு வசனம் இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒருவேளை நம்ம பட்டினி கிடக்கக்கூடிய சூழ்நிலையா தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. கடன் பாரமா தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. மற்றவங்க நமக்கு விரோதமாய் சொற்கணையால் தொலைக்கிறார்களா தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. அவமானப்படுத்திருக்கிறாங்களா தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கவலைப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீர பலவீனமா எல்லா டாக்டர்ஸுகளும் கைவிட்டுட்டாங்களா? கவலைப்படாதீர்கள். ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரிதான் கடன் பாரமா அவமானப்படுத்துகிறாங்களா? வீட்டு வாசல வந்து நிக்கிறாங்களா? ஊரே சேர்ந்து உங்களை இது பண்ணுதா? ஜெபம் பண்ணுங்க. இசப்பா, நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கேன், கவலைப்படக்கூடாது.